நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய கடலோர காவல் படையில் வந்து புதிய அரசு வேலைவாய்ப்பு வந்து ஆள் சேர்க்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆள் சேர்க்கிறதுக்கு எந்த மாதிரிப்பட்ட தகுதி, எந்த மாதிரிப்பட்ட படிப்பு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. மத்திய அரசு வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. 140 கால் எடுத்ததுன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் மாதிரி நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் போஸ்ட்டில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து டோட்டலாக வந்து 140 கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 110, டெக்னீஷியனுக்கு வந்து 30 கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு. அதனைத் தொடர்ந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சம் குறிவியஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருக்குதுன்னு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மினிமம் 21 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 25 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா போர்ன் டேட் பார்த்தீங்கன்னா 1/7/2000 தொடங்கி 30/6/2004 முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் போஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 25 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1லேருந்து தொடங்கி 7/2000 தொடங்கி 30/6/2004 உள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டுக்கு வந்து 56,100 ரூபாயும், டெபுட்டி கமாண்டண்ட்டுக்கு வந்து 67,700 ரூபாயும், கமாண்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 78,800 ரூபாயும், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 1,31,000 ரூபாயும், அதே போல் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 1,44,200 ரூபாயும், அடிஷ்னல் டைரக்ஷன் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 1,82,200 ரூபாயும், டைரக்டர் ஜென்ரலுக்கு வந்து 2,25,000 ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அப்படி பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு காமன் அட்மிஷன் டெஸ்ட் நடக்கும். அதனைத் தொடர்ந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் போர்டு நடக்கும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் போர்டு மூலம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 5 பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நிரந்தரப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/12/2024 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/12/2024 டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அது நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியராக வந்து ஒன் பை ஒன்னாக டவுட்டாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி இந்த வேலைவாய்ப்புக்கான மேலும் டவுட் எதாவது இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாம் அறிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.